கண் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது. சொற்கருக்கு மாலையிலே சொந்தமெல்லாம் கூடி வரே, சொற்கருக்கு மாலையிலே சொந்தமெல்லாம் கூடி வரே, களமெல்லாம் கல்யாணமா களமெல்லாம் உன்வாசல் கண்ணும் இல்லை. பொன்னாதி கொண்டோடு உள்ளமில்லை, நல்ல உள்ளமில்லை, பெண்ணாதி கொண்டோடு கண்ணும் இல்லை, இரு கண்ணும் இல்லை. ஆசை கொண்டோக்கு உள்ளமே
அப்படி அருமையான முறையில் மிக சிறப்பாக பேரன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த எனது அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் விரவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடிய மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் மற்றும் காளிகள் குற்றம் அப்படி எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகொண்டு நாங்கள் எவ்வளவு செஞ்சாலும் தப்பு தப்பு ஆமா தப்புக்கு தக்கன ஊர்ல காசு கண்ணியை மட்டும் புடிச்சுக்கிறாம நாங்க தப்பு செய்யற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா யாரு கல்ல விட்டு மட்டும் எரிஞ்சிடாதீங்க. உங்க வீட்டு பிள்ளை நீங்க கல்ல விட்டு எரிஞ்சாலும் நான் உள்ள போறது கிடையாது. செருப்ப கழட்டி கூட எரிஞ்ச வத்துண்டு நான் போவே மாட்டேன். எனக்கு காசு வேணும். ரத்தவராம அடிங்கன்ற. ஆமா ஊம குத்தா கூட குத்துங்க நான் உள்ள போக மாட்டேன். ஏன் தெரியுமா? விடிய காலம் போய் நான் சீட்டு காசு கட்டணும், ஏகப்பட்ட காசு செலவு வேண்டியது இருக்கு. எல்லாத்துக்கும் பணம் தேவை. பணம் இல்லாம உலகத்துல யாராலையும் வாழ முடியுமாமா? எல்லாருக்கும் காசு கண்டிப்பா தேவை. அதுக்காண்டி காசை மச்சமே வச்சுக்கிட்டு வாழ முடியுமா? 4 சனமும் தேவை. இந்த ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாங்க பார்த்திருக்கீங்களா? ஒழுக்கமா இருக்கணும் இல்லைன்னா 4 பேர் நம்மள 4 விதமா பேசுவேன். 4 பேர் வாயில விழக்கூடாதுப்பா. 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கணும். கடைசி வரைக்கும் இந்த 4 பேர் எவன்டே சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த 4 பேரை சொல்லுவேன். இந்த 4 பேர் யார் தெரியுமாமா? நம்மள செத்தனைக்கு சுடுகாடுக்கு தூக்கிட்டு போறாங்க. அந்த 4 பேருக்கு இந்த 4 பேர் என்னமாமா? அப்ப இப்ப வண்டியை வச்சு தள்ளிட்டு போய் சுடுகாட்டு அப்படிட்டு ஓடிடுறாங்க. இப்ப வண்டியே வர மாட்டுதுங்க. அதையும் தாண்டிட்டாங்க. வீட்டுக்கே சுடுகாடு வருது. 2 சிலிண்டர் அடுப்பை தூக்கி வச்சு வீட்டு வாசல்ல வச்சு 1.5 மணி நேரத்துல உடம்புல சாம்பல் கொடுத்து போக முடியும்னு போயிடுறேன். ஆமா 11,000 அதுக்கு வாடகை. வீட்டு வாசல்ல வச்சு எரிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். சுடுகாடு கூட போக தேவையில்லை. சாமி ஊரா எங்க இருக்கு? ஃபுல்லா அங்கதான் இருக்கு. நீங்க வேற காலம் மாறிக்கிட்டே இருக்கு. எல்லாம் மாற மாற நம்மளும் மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா பழக்க வழக்கத்தை மாத்த முடியாதுங்க. இந்த நாடகத்தை வைக்கிறத விட்டுப்புட்டு நம்ம ஊர்ல இதே ஆடல் மாடு இந்த இடத்துல போட்டு கட்டும். இந்த வயக்காட்டுக்குள்ள கூட்டம் நிக்க இடம் இருக்குமா? இங்க நிக்குமா? ஆத்தடி யார 2 வீலர் இந்த சிம்மக்கர்ல உள்ள நிக்க. ஆனா நாடகத்துக்கு அப்படி கிடையாது. ஏதோ அனாதை பிள்ளைய நேர்த்து விட்ட மாதிரி நாங்க வாட்டு கத்திக்கிறப்ப நீங்க வாட்டுக்கு பாத்துக்கிருப்பீங்க. அதுல 4 சனம் எங்களை பார்த்து 4 சனம் உட்காந்து ரவுண்டு கட்டி புறணி பேசும். இந்த வாரி தடிக்கிறக்கே அந்த பிள்ளைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்குது. என்ன ஒண்ணு தொலைத்தானே சொன்னேன். நாடகத்தை பாருல அங்க நீ பிள்ளைய தூங்கப்பட்டு வர வேண்டியதான ஒப்ப மகளே இங்க வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க. நாடகத்தை விடிய விடிய பாக்குறதே கிடையாது. இங்க வந்து சொந்த புராணம் சோகா புராணம். ஆனா ஒரு விஷயம் மாமா, எப்போதுமே சந்தோஷமாவே இருக்கிறவங்க பெண்கள் மட்டும்தான். எப்படி சொல்ற? ரசமாட்டாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஆம்பளை பாருங்க பொல்லா கொத்தனார் வேலைக்கு அந்த வேலைக்கு இந்த வேலைக்குன்னு போயிட்டு ஒக்கா மக்க நோடி அந்த போய் அம்புட்டு உட்காந்து இருக்காங்க. நாடகத்தை பார்த்துட்டு விடிய காலம் பிள்ளைங்க வேலைக்கு போகணும். ஆனா நம்மால் அப்படி கிடையாது. பாருங்க ஊர்ல திருவிழா வந்துட்டது போதும் புதுச்சேலைய கட்டி நகை நட்டை போட்டு ஜம்முன்னு உட்காந்துருச்சுங்க. பக்கத்துல அவங்க புருஷனை பாருங்க லூசு மாதிரியே உட்காந்துருப்பேன். காசு போச்சுல்ல. இந்த புதுச்சேலை கட்டினா மட்டும் போதுமா எடுத்து கொடுக்குற புண்ணியம் வந்து இங்க வலிக்க என்னமா ஒரு 3 கடை இருக்குமே. ஆமா பெண்களுக்கு 3 கடை முக்கியமான கடை இருக்குமாமா. இந்த கடை இல்லாம பெண்களால வாழவே முடியாது. என்னென்ன கடை தெரியுமா? தமிழ்நாட்டுல இந்த 3 கடை பெண்களுக்குன்னு ஒதுக்கிட்டாங்க. 1 பூக்கடை, 1 நகைக்கடை, 1 துணிக்கடை. இது இல்லாம இதனால இருக்கவே முடியாது. ஆம்பளை மட்டும் இருந்துச்சா போயிடலாம். ஆம்பளைக்கு 3 கடை இருக்கு. அதுதான் முக்கியமா வேணும். பொண்டாட்டி போட்டு வர சங்கிலிய புடிங்கி வைக்கிறதுக்கு அடகு கடை, வித்து தண்ணிய போடுறது சரக்கு கடை, கடைசியில முண்டை தலைமாரி விழுகிறது சாக்கடை. நம்ம உழப்புல அப்படித்தான் இருக்கு. நான் கேட்கிறேன் மாமா, வீட்டுல உங்க வீடு மாடி வீடு தானே? என் வீடு மாடி வீடு. மாடியில போய் துணிமணி அலசி போட்டு காய போடுமாண்டா மாடி ஏற கால் வலிக்கும். ஏங்க இந்த துணியை கொண்டு போய் மாடியில வைக்கல, நான் காய போட்டுக்கிறேன் கால் வலிக்குதுன்ற. இந்த மாடி படி மிஞ்சி மிஞ்சி போனா 15 படி இருக்கும், 10 படி இருக்கு நம்ம வீட்டுல. அதை ஏறதுக்கு மேலால வலிக்கும். ஆனா அதே தீபாவளிக்கு துணி எடுக்க கடைக்கு கூட்டி போங்க, லிப்டே வேலை செய்யணும் பரவாயில்ல. 50 மாடி அதில் பொம்பளை அசராம ஏறுங்க. அந்த சேலை மைசூர் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லாம் நான் கேட்கிறேன்.
எனக்கு ஒரே ஒரு டவுட் மாமா. வருஷம் வருஷம் ஊருக்குள்ள ஒரு பொருளை உடனே கிளப்பி விட்டுறாங்க. வருஷமா 3ஆம் வருஷம் ஒரு பொருளையை கிளப்பிட்டாங்க. எல்லா பேருக்கும் தெரியும். வேப்ப மரத்துக்கு போய் தாலி கட்டி மஞ்சள் துணி எடுத்து வேப்ப மரத்துல மஞ்சள் துணி 3ஆம் வருஷம் போன வட்டம் ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. நாத்துராவெல்லாம் சேர்ந்து நாத்துராவுக்கு மஞ்சள் கலர்ல சேலை எடுத்து கொடுக்கணும். இந்த வருஷம் ஒரு பொருளை கிளப்பி விட்டுருக்காங்க. அண்ணங்காரங்க எல்லாம் சேர்ந்து தங்கச்சிக்கு புழு துணியில சேலை, ஊதா கலர் துணியில சேலை எடுத்து கொடுக்கணும். வருஷம் வருஷம் எந்த சேலை விற்கலையே ஒரு பொருளை கிளப்பி விட்டுறாங்க. இதுக்குன்னு வருஷம் வருஷம் கெட்டுதுங்க. அதை சொல்லி இதை சொல்லி நான் கேட்கிறேன். திருப்பூன ஆத்திர கிடந்து நான் கேட்கிறேன் மாமா, வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி சேலைய மாறி மாறி கட்டுறீங்கல்ல. இந்த 2024 நீங்க எல்லாரும் போய் உங்க ஒப்ப வீட்டுல எப்பா எப்பா எங்க வெற்றில முறியம்பட்டுல ஒரு வழக்க வச்சிருக்காங்க. மாமனாரெல்லாம் சேர்ந்து மருமகனுக்கு 1.5 வயதுல செயின் எடுத்து போடுறோமா அப்படின்னு ஒரு ஒன்பது வாங்கிட்டு வரையில விளக்கமா தூக்கி 10 வருஷத்துல எடுத்து போடுங்க. இதுல வேற இன்னொரு பொருளை வேற கிளப்பி விட்டுறாங்க. நல்லா இது என் வாழ்க்கையில பாதிக்கப்படுது மாமா. இந்த பெத்த ஆத்தாப்ப சொத்து சொகத்தோட செத்து போயிட்டான்னு வச்சுக்காங்களேன். இந்த மருமை எங்க பொண்டாட்ட கிளப்பி விடுவாங்க. எப்படி ஒப்பனுக்கு நிறைய சொத்து இருக்கு, ஒன்னும் தம்பிய பக்கத்தால பங்குக்குறாங்க. உன் பேருக்கு உனக்கு பங்கு இருக்குல்ல, போய் சொத்து வாங்கிட்டு வாடி, ஓடி உன் இடத்த விடாது. அவங்கள கேச போடு, அவங்கள நோய் எடுத்து உட்காந்து ரிப்போர்ட் வாங்கிட்டு உன் பங்கை வாங்கிட்டு வந்துட்டு எழுப்பி விட்டுருவேன். அதுவுமா பங்குல இருக்கு. ஆமா காடு கரைய நான் கேட்கிறேன் மாமா. ஒரு சில ஆத்தாப்ப சொத்தை வச்சுட்டு செத்து போறேன், பங்கு இருக்கிறதுல நியாயம் இருக்கு. ஒரு சில முண்டை சாகுறப்ப கடனோட செத்து போயிடுறாங்கல. இந்த மருமை இங்க போய் ஒப்பை கடனை பாதி பயந்த போயிட்டு இதை ஏன் உசுறு வர மாதிரி சொல்ற முன்னே தானே சொல்லுவேன். கொஞ்ச நேரம் ஹார்ட்டா நின்று போயிடும். நீ வந்து கட்டி பிடிக்கிற ஒரு மாதிரி ஆயிட்டு சொல்லி மருது ஜெயவாத்தியார் சரி சரி மருது ஜெயவாத்தியார் சார்பாக ஆமா அன்பான முறையில் பக்க மேல கலைஞர்களுக்கு சிறப்பான முறையில் ரூபாய் 200 அன்பளிப்பாக அன்பு அப்பாக்கு நன்றி நன்றி. சொல்லுவேன் அன்பு மாப்பிள்ளை மருது மிருதங்கம் அன்பு அவர்களே அன்பு மாமாக்கு நன்றி மாமா. போடுங்க நல்லா சொல்றேன். சரி கன்னிமுல கணபதியை வணங்கி சரி ஸ்ரீ முருகோட ஐநாறு துணை வணங்கி ஸ்ரீ ஐயனார் அழகனாட்சி அம்மன் துணை வணங்கி ஸ்ரீ சீலக்காரி அம்மன் துணை வணங்கி எங்களது தென்னகத்தை சிங்கம் அண்ணன் ராமதாஸ் அவர்களுக்கு சிராமங்கலத்தை சேர்ந்த அவர்களுக்கு இந்த பூமாலை சூடி பொன்னாடை போட்டி கருவப்படுத்தி கொள்கிறது. அடுத்தபடியாக மிருதங்கம் வாசிக்கும் சிவராமன் அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக இந்த பூமாலை சூடி பொன்னாடை போட்டி கருவப்படுத்திக் கொள்கிறது. அடுத்தபடியாக சத்தியவாணன் அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை சூடி பூமாலை சூடப்படுகிறது. அடுத்தபடியாக மருது அவர்களுக்கு சீன்தாளம் வாசிக்கும் அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக பூமாலை சூட தேர்வுபடுத்திக் கொள்கிறது. எனக்கு 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 நேத்தே அண்ணன் போன் அடிச்சாரு பப்புனு கரப்பை மோதிரம் போடுறோம்ட்டு மோதிரமா அடுத்த வருஷம் இரும்புல அடிச்சு கொடுப்பாங்க போடு. பப்புனாக நடிக்கும் அண்ணன் தங்கராஸ் அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக பூமாலை சூடி பொன்னாடை பதிவுகிறது. உயர்திரு காவல்துறை ஆய்வாளர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
வியா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காவல்துறை அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுகிறது. வியா அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி பூமாலை சூடி கௌரவப்படுத்தப்படுகிறது. வயர்மேன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவித்து கௌரவம் செய்த வெற்றிலை முறியம்பட்டி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் யூடியூப் கார் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி தங்கப்பாண்டி அவர்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்க ஊரு காவக்காரா முனி மூக்கு மேல கோவக்காரா தங்கப்பாண்டி ஆம்பர அண்ணனுக்கு நன்றி நன்றி நன்றி. மைக் செட் உரிமையாளர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நாட்டாமை பங்காளி என்கே அவர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். நாட்டாமை பங்காளி அன்பு அண்ணா அவர்களுக்கு என்கே அவர்கள் சிறப்பான முறையில் பொன்னாடத்தை கௌரவப்படுத்துகிறார்கள். மாலை அணிவித்து மரியாதை செய்த நாட்டாமை வயரா பங்காளிகளுக்கும் எனது மாமாவான என்கே நாராயணன் மாமா அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாகவும் எங்களது செல்வி ஆபரேட்டர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். கொட்டகை அமைப்பாளர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அவரை சொல்லி போடவா அவரை சொல்லி போடவா சொல்லி போடவா நாடக அமைப்பாளர் அண்ணன் கார்த்திக் அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, இந்த நாடகத்தை பாரம்பரியமாக எங்கள் பெரியப்பா எங்கள் தாத்தா காலத்திலிருந்து எங்கள் பெரியப்பா அதுக்கப்புறம் என் தம்பி மாதவன் இந்த நாடகத்தை சிறப்பாக நடப்பார். தெய்வாதீனமாக என் தம்பி ஈரவழி சேர்ந்து விட்டார். நான் இங்கே மேடை நடிச்சிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி முத தம்பிக்கு பதிலாக இங்கே மேடைக்கு வந்திருக்கேன். இந்த நாடகத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுப்பதற்காக நமது வெற்றிலை முருகம்பட்டி கிராமத்தார்கள் எனக்கு பொன்னாடை பொருத்தி மாலை வளர்த்துகிறார்கள். அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். ஒட்டமைப்பாளர் மலையன் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுகிறது. ஹலோ, மாலை அணித்து மரியாதை செய்த கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி அந்த வணக்கம். எங்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும்
எங்களும் சார்பாகும் எங்களது கலை குடும்ப சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை சிறப்புடன் தெரியப்படுகிறோம். நன்றி அடைந்து வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு மாமா தோப்பூர் மாவட்ட கண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை மருது அவர்கள் சார்பாக பக்கவாழ்த்து அனைவருக்கும் சிறப்பான அன்பு மாமாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றிகளை சிறப்புடன் தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் சிறப்பான நம்ம வேலையை நம்ம பார்ப்போமா? ஏன்னா நாடகம் நல்லது. ஒரு நாடகம் பப்புன்னு வந்து ஒத்தாலா வரட்டினா எதனாப்புல கற்றுக்க தெரியக்கூடாது. ஆமாம், அதனால நேற்று ஹரிச்சந்திரா நொங்க எடுத்து நம்ம தானே போயிருந்தோம். அதனால வேலை எப்படி இருந்தாலும் நம்ம வேலையை சிறப்பாக பார்க்கணும். அதே போல் பெண்கள் எல்லாம் நல்லா உட்காந்து நாடகம் பார்க்குறீங்க தான். பப்புனுக்காரை எதுவும் குற்றம் குறை பேசினா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு நாடகத்துக்கு ரொம்ப கண்டிப்பாக தேவை. ஆண்களாவது பக்கத்து ஊரில் நாடகம் நடந்தால் பைக் ஜெயம் வாத்தியார் சார்பாக அன்பு சத்தியவான் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பாக அளிக்கிறார். மாமா சார்பாக நன்றிகளை நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஏன்னா பக்கத்து ஊரில் நாடகம் நடந்தால் ஆண்கள்லாம் பைக் எடுத்து பார்த்து வந்துருவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது தான். இந்த நாடகத்தை நம்ம ஊரில் வச்சு பார்த்தா தான் உண்டு. அதே போல் நல்ல முறையில் பெண்கள் அனைவரும் கொஞ்சம் பேர் உட்காந்தாலும் ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்க. பப்புனுக்காரே 1000 விஷயம் ஏதாவது உங்களை தவறாக பேசினா மன்னிச்சுக்கோங்க. ஒரே ஒரு உங்கள் வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாதுன்னு என்ன உங்க கூட பிறந்த தம்பியா நினைச்சாலும் பரவாயில்ல, உங்க குடும்பத்துல ஒருத்தர நினைச்சாலும் பரவாயில்ல, உங்க வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு பப்புனுக்கார ஒரு நல்ல விஷயம் சொன்னா நீங்க எல்லா பேரும் கேட்டுக்கிறீங்களா? என்ன நல்ல விஷயம் சொன்னா கேட்காம கேட்டுக்கிறீங்களா? ரொம்ப நன்றி நன்றி. நல்லா சொல்ல கேட்டுதாகணும். அது பெண்களுக்கு முக்கியமான நல்லது என்னன்னு சொல்ற கேளுங்க. உங்க வீட்டுல நல்லா கேளுங்க தான். உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க. ஏண்டா பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? பேச்ச போறேன் கேளுங்க. கூடிய சீக்கிரம் குடும்பம் கும்புதா அப்படி யாருக்கு தெரியுமுங்க? நிறைய பேர் பொண்டாட்டிக்கு தான் வாங்கிட்டு போறேன் பொண்ணு கொல்லப்பட்ட ஊழலை வாக்குறா மனுஷன். ஏன்னா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆமா, நல்லா அம்பெல்லாம் கிடக்கு கடிச்சு போறாம நம்ம தான் பாத்துக்கிறோம். மாமா ஆண்கள் வந்து உண்மைக்குமே மிகவும் பாவம். உண்மைக்குமே பாவப்பட்ட ஜென்மம் மாறினா ஆம்பளை மட்டும்தான். என்னங்க பண்றது? ரொம்ப ஆண்கள் வந்து உழைக்கிற வர்க்கமுங்க. உழைச்சொழைச்சு ஓடா போனாலும் வீட்டுல யாருமே மரியாதை கொடுக்கறது இல்ல. முதல்ல ஆம்பளைக்கு மனசுல மரியாதை வேணாம். வீட்டுல பொம்பளை பீரல் இடம் கொடுக்குறாங்களா? நான் கேட்கிறேன், பீரல்ல முதல்ல ஆம்பளைக்கு இடம் இருக்காயா? 7 அடுக்கு மசூர்ல பொண்டாட்டி புடவை மசூர் தான் இருக்கு. ஆம்பளை சட்டையை எல்லாம் பாரு, ஆங்கர்ல அனாத தூக்குல தொங்குன மாதிரி தொங்கு. எப்படியா பாத்திருக்கீங்களா? இதெல்லாம் என் பொண்டாட்டி பிரிச்சுக்குள்ள 4 புடவை உள்ள வச்சிருக்கா. எதுக்குன்ற வெயில் நேரம் மாமா குழுக்குழுன்னு கட்டணும். கரண்ட் புள்ள பார்த்தா புருஷனை கட்டுவேன். நான் கேட்கிறேன், ஆம்பளைய பார்த்தா இழுச்சா இதுல ஒரு விஷயம் மாமா. நீங்க ட்ரெயினு குளிப்பீங்களா? என்ன போட்டு குளிப்பீங்க? சோப்பு ஷாம்பு. இதத்தானே உலக வழக்கம். ஐயா, அந்த உலகத்துல வாழ்ற எல்லா பேருமே சோப்பு ஷாம்பு தானே குளிப்போம். நான் கேட்கிறேன், இந்த டிவியில சோப்பு விளம்பரம் சாம்பு விளம்பரம் வருது இல்ல? எல்லா பேரும் பார்த்திருப்பீங்க. எல்லா சோப்பு விளம்பரத்திலும் பாருங்க பொம்பளை குளிக்கிற மாதிரியே தான் காட்டுவாங்க. ஆம்பளை சோப்பே போட மாட்டோமா? ஆம்பளை சாம்பே போட மாட்டோமா? எதுல வாரு பொம்பளை தான் குளிக்கிறத காட்டுறியா? ஆம்பளைக்கு 2 விளம்பரம் டிவியில குடுக்குறியா? ஒன்னு சட்டி விளம்பரம், ஒன்னு இச்சு காடு அரிப்பு மருந்து. அம்புட்டு முன்றையும் அரிப்படுத்த திரிங்கிறாரு. இதுல இந்த அமாமு சோப்பை பாத்திருக்கீங்களா? இன்னொன்னு மறந்துட்டீங்க. என்ன மாமா? மொத்தம் 2 நீங்க, அவங்களுக்கு 3. யாருக்கு? இன்னொன்னு என்னது? சிங்கா கோல்ட். அந்த கோல்டர் ராத்திரி 10 மணிக்கு மேல வருவாங்க. இதுல இந்த அமாமு சோப்பு நீங்க பாத்திருக்கீங்களா? அமாமு சோப்பு விளம்பரத்துல அவங்க ஆத்தா ஸ்கூட்டில உட்காந்துக்கிட்டு மகளை பனியோட வீதியில ஓடும். அச்சமில்லை அச்சமில்லை, ஓடு ஓடு, நிக்காம ஓடு 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 ஓடு. அந்த முண்டை எவனைய கூட்டி ஓடி போயிட்டான். அப்ப விளம்பரம் என்னாச்சு? விளம்பரம் மயத்தை புடுங்கின மாதிரி வச்சு. இதுக்குத்தான் ஆம்பளைக்கு பல பிரச்சனை வந்துருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா ஆண்களும் நினைப்பீங்க, ஏப்பா பப்புனுக்கார தம்பி பெண்களுக்கு நல்லது சொல்றேன்னு ஒரு நல்லதை சொன்னேன், அப்ப ஆம்பளைய பார்த்தா உனக்கு பாவமா தெரியவில்லையா அப்படி நீங்க கேட்கலாம். அதுக்காண்டியே ஆண்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தோட நான் வந்திருக்கேன். இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கங்க. இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு விஷயம். நீங்க எல்லாம் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு நல்ல விஷயம் என்னவென்றால், நீங்க எவ்வளவோ பொய் பேசலாம். பொய் பேசாம உலகத்துல யாருமே வாழ முடியாது. ஆனால் கட்டுன பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் உண்மையை பேசி பழகுங்க.
நம்ம பொண்டாட்டி தானே, அவளை ஈஸியா ஏமாத்தி போடலாம்னு ஒரு பொய்ய சொன்னோம்னா அந்த பொய்யே நமக்கு பிரச்சனையா வந்து நிக்கும். உண்மைதான் மாமா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படித்தான் ஒரு கொத்தனார் வேலை பார்க்கிற ஆளுக்கு 1000 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாய் சம்பளம் 1100 வரைக்கும் இருக்கு. 1000 ரூபாய் சம்பளங்க. இந்த ஆளு என்ன பண்றான், டெய்லி பொண்டாட்டி கையில போய் காசை கொடுத்துட்டே இருந்திருக்கான். குடும்பம் நல்லா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் என்ன பண்றான், வெறும் 700 ரூபாய் கொண்டு போய் பொண்டாட்டி கையில கொடுக்க. சரி, பொண்டாட்டிக்கு டென்ஷன். ஏங்க என்னங்க 700 ரூபாய் தான் கொடுக்குறீங்க, மிச்சம் 300 ரூபாய் எங்க? எங்க 300 ரூபாவா எங்கயா? குடிக்கணும் குடிக்கணும் கேட்க எதை குடிக்கி? இவனுக்கு கிளம்பிருச்சு கோவம். ஏய் ஏண்டி, யார பார்த்து என்னடி கேட்ட? ஏண்டி கோத்தா மகளே, அத்தாடி இங்க வாடி. கட்டுன புருஷன்கிட்டே காசை கேட்கிறியா? ஏய் இங்க வாடி, இங்க வாடி அப்படின்னு கொதிக்கிறியா? நம்ம கூட நினைச்சா என்கிட்ட புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை தான் வரப்போகுது நினைச்சா. ஆனா சண்டை வரலங்க. இவன் கூட அடிக்கத்தான் போற நினைச்சாங்க. ஆனா அந்த நாசம்பத்து போறவன் அடிக்கல. இங்க வா, எவ்வளவு குறையுதுன்ற? 300 ரூபா குறையுதுங்க. பொண்டாட்டி கண்ணத்தை புடிச்சியா? எவ்வளவு குறையுது? 300 ரூபா குறையுதுங்க. பொண்டாட்டி கண்ணத்தை புடிச்சு மாப்பிள எதுக்கு அங்கே போய் உறிஞ்சா? 300 முத்தம் கொடுத்தியா? 300 ரூபா குறைய ஆரம்பிச்சுல? ஆமா 300 முத்தம் கொடுத்துருக்கேன். சரியா போச்சு போ, விரட்டி விட்டியா? சரின்னு பொத்துக்கிட்டு போயிட்டான். மறுநாளும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போறியா, 500 ரூபா தான் கொண்டு போய் கொடுக்குறியா. இவளுக்கு டென்ஷன் ஆயிருச்சு. ஓவரா 300 ரூபா குறைஞ்சிச்சு, 500 ரூபா. மாப்பிள என்னமோ சொல்றீங்க, என்னன்னு புரியல. மொன்ன மொன்னு இருக்க பொம்பளைய மொன்ன மொன்னு நான் சொன்ன 300 குடிக்கி மொய்க்காண்டு வந்துருச்சு. இவன் பார்த்தியான், ஏய் ஏன் கத்துற, எவ்வளவு குறையுது? 500 ரூபா குறையுது. இன்னும் நக்குவேன் நானு. இங்க வாடி வாடி லூசு முண்டை. 500 குறைஞ்சு. ஆமா பொண்டாட்டி உதட்ட பிடிச்சியா? எவ்வளவு குறையுது? 500 ரூபா குறையுதுங்க. 500 முத்தம் கொடுத்தியா? சரியா போச்சு போ. இப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. மறுநாள் சனிக்கிழமை சம்பள நாள்னு வெள்ளனே வேலைக்கு போயிட்டான். பொண்டாட்டி புருஷனுக்கு போன் அடிக்கிறான். ஹலோ ஹலோ, ஏங்க என்னம்மா, இந்த போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்தோம்ல, ஆமா கறிக்கடைக்காரருக்கு 400 ரூபா தரணுமாமே, வீட்டு வாசல்ல நிக்கிறாருன்னு சொல்ல. இவன் சொல்லியிருக்கேன், பீரோலுக்குள்ள போய் வேட்டியை தூக்கி பாரு, உள்ள பீரோலுக்குள்ள அடுக்கல வேட்டியை தூக்கி பாருமா, 400 ரூபா இருக்கு, காசு எடுத்து கொடுத்து கறிக்கடைக்காரன் கணக்கை முடிச்சு விடுன்னு சொல்ல. சரிங்கன்னு போன வச்சுட்டான். இவனும் பிள்ளை சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பீரோல திறந்து தூக்கி பாக்குறியா, வேட்டியை தான் தூக்கி பாக்குறியா, வச்ச 400 ரூபா அப்படியே இருக்கு. ஏய் இந்தாடி என்னன்னா, இங்க வா, கறிக்கடைக்காரன் காசு கொடுத்தா கொடுக்கலையா? ஏங்க நீங்க சொன்னே காலையில காசை கொடுத்து கணக்கை முடிச்சிட்டேங்க. கணக்கை கொடுத்து காசை முடிச்சிட்டேன்ற, ஏண்டி வச்ச காசு அப்படியே இருக்கு? ஏங்க என்ன சொன்னீங்க? நான் யாருங்க? உங்க பொண்டாட்டிங்க. நேத்து 500 ரூபா குறைஞ்சதுக்கு எனக்கு என்ன பண்ணீங்க? 500 முத்தம் கொடுத்தேன். அதே போல கறிக்கடைக்காரன் வந்தேன், காசு காட்டியான். எதுக்கு காசை கொடுக்க? அவன் உதட்ட பிடிச்சி 400 முத்தம் கொடுத்தா முண்டை போயிட்டான் இருக்கா. கலைஞ்சு ஓச்சு கழிச்சு போட்டான்ட்டான். ஆடா நாசமத்த முண்டை, நீ பொண்டாட்டி ஏமாத்த போட்ட பிட்டு எங்க போய் நொக்குது நொட்டு வத்தியா? மாப்பிள நீ செஞ்ச வேணா ஒன்னேவே திரும்புது. எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படித்தான் இருக்கு. ஆனா பிரச்சனை எல்லாம் நமக்கு ஒரு புறம் இருந்தாலும், இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் என்ன நாடகம்? அழகான நாடகம். என்ன நாடகம்? மகமாயி. மகமாயா இல்லையா? சத்தியவான் சாவித்திரி. நான் பைக்கில் வந்தேன், என்ன நாடகம் தெரியல. நீங்க வேற. எல்லா பேருக்கும் ஒரு விஷயம் தெரியும், நடக்கிற நாடகங்கள் எல்லாமே ஒரு கருத்தை மையமாக கொண்டுதான் நடக்கும். ஏன்னா அவங்க எல்லா பேருக்கும் தெரியும், சத்தியவான் சாவித்திரி நாடகத்தோட கருத்து என்னென்றால், தான் புருஷன் இறந்துட்ட உடனேயே பொண்டாட்டி யமனோட போராடி புருஷ உசுரை மீட்டுட்டு வந்தாள். இதுதான் சத்தியவான் சாவித்திரியோட கதை சுருக்கம். ஹரிச்சந்திர மயானத்தோட கதை சுருக்கம். பொய்யே பேசாம கடைசி வரைக்கும் பொண்டாட்டியை வித்து பிள்ளைய வித்து சுடுகாட்டில் போய் இருந்து உண்மையை பேசுற காரணத்தினாலேயே தான் ஆண்டு 56 தசங்களை திரும்ப பெற்று திரும்பவும் ராஜாவானார் ஹரிச்சந்திர மகாராஜா. கதையோட கதை சுருக்கம். இந்த கதையோட இந்த வள்ளி திருமணத்தோட கதை சுருக்கம். முருகப்பெருமான் வள்ளிய எப்படியெல்லாம் வேஷம் போட்டு காதலிச்சு கல்யாணம் பண்றார். கனிமணம், காதல் திருமணம்.
இது ஒரு காதல் திருமணம். திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. ஓ, என்ன ஸ்டோரி? லவ் ஸ்டோரி. அது என்ன கீழே காமிக்கிறீங்க? இதுக்கு தானே திர்றாங்க லோலோண்டு. அதனால நான் சொல்றேன், இது ஒரு காதல் கதை. அதனால் இங்க காதலுக்கு தான் முக்கியத்துவம் நாங்க கொடுப்போம். ஏன் தெரியுங்களா? காதலிக்கலாம்ங்க, யார வேணாலும் காதலிக்கலாம். என்னங்க சொல்றீங்க? ஆனா உண்மையான காதலோட அர்த்தம் பொண்டாட்டியத்தான் காதலிக்கணும். யார் பொண்டாட்டிய? நிறைய பேர் அப்படித்தான் பொண்டாட்டிய காதலிங்கடானா அடுத்த பொண்டாட்டியவே விரட்டுறாங்க, நோங்குறாங்க. என்ன ஒண்ணு, இதெல்லாம் ஒரு பொழப்பம். ஐயா சொல்லி பார்த்துட்டியா? சில பேர் திருந்த மாட்டாங்க. அவர்கள் தாளம் கூட வாசிக்கலாம், அப்படித்தானே? இவனுக்கு என்ன கழுவாம தான் கிடைக்குது. இருக்கட்டும். அதனால முதல்ல வந்திருக்கவங்களுக்கு நம்ம வரவேற்பை கொடுத்துட்டு அப்புறம் சொச்சத்தை பேசிக்கிடுவோம். அதனால கூட்டை இங்கே கூடியிருக்க, இந்த கூத்து பார்க்க காத்தும் இருக்க, ஆட்டமாடி ஆடி வருவேன், நானும் பாட்டு பாடி ஓடி வருவேன். நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் சேவை. நாடகம் தேவை, நடிப்பது எங்கள் சேவை. கூட்டை இங்கே கூடியிருக்க, கூத்து பார்க்க காத்தும் இருக்க, ஆட்டமாடி ஆடி வருவேன், பாட்டு பாடி ஓடி வரும். நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் சேவை. கையில் வச்சு பேசக்கூடாது, சும்மா அடிக்கடி துண்டு சீட்டு கொடுக்க கூடாது. ஆகாத பேச்சுக்களே பேசக்கூடாது, நீங்க அடிக்கடி துண்டு சீட்டு கொடுக்க கூடாது. மேடையிலே ஆகாத பேச்சுகளே பேசக்கூடாது, சும்மா அடிக்கடி துண்டு சீட்டு கொடுக்க கூடாது. கூட்டத்துக்கு நடுவிலே சும்ப கூடாது, கூட்டத்தின் நடுவில் நீங்க தூங்க கூடாது. கூட்டத்துக்கு நடுவிலே தூங்க கூடாது, அப்படி தூங்கினாலும் கொரட்ட சத்தம் வெளியேற்க கூடாது. நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் சேவை. நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் சேவை. அப்படி பக்க மேளம் உண்மைக்கே நன்றிங்க. பக்க மேளம்னா இப்படி இருக்கணும். பப்புனுக்கார வாயை திறந்தா நீங்க 4 பேரும் டப்பு 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 டப்புன்னு அடிச்சிடணும். ஆனா வாய்ப்பாட வாச்சிடலாமா? ஏன்னா இங்க முடிச்சா தான் பினிஷிங் பண்ண முடியும். அதனால் சிறப்பான முறையில் நமது விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டம் நமது வெற்றிலை முருகன்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு நமது முருகாருடைய ஐயனார் ஸ்ரீ அழகு நாச்சியம்மன் ஸ்ரீ சீலைக்காரி அம்மன் ஆடி கார்த்திகை உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இவரது மேடையில் நமது காரியாபட்டி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் நாட்டாண்மை வகைராக்கள் சார்பாக கலைமாமணி அருமை ஐயா NS வரதராஜன் குழுவினரின் சார்பாக சிறப்பான முறையில் உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் புகழை மணந்து குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் அதி விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்று நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் மதுரை யானமலை ஒத்தக்கடை அருகாமல் இருக்கும் தேத்தாங்குளம் மாநகரம் வண்டெடுத்த எம் ரவிதரன் அவர்கள் வேலன் வேடன் வீர்த்தன் ஒருத்தர் நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றொரு நாடகத்தில் குயிலின் மேலான கொக்கில வாணி கரூர் மாநகரம் கண்டெடுத்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றொரு நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்திய ஆவர் என்று சபதமேற்று வருகிறது நாதாகான பேரரசு மதுரை மேலூர் மாநகரம் அருகாமல் இருக்கும் செம்மினிப்பட்டி மாநகரம் கண்டெடுத்த S ஜெயபார்த்திபன் அவர்கள் நாரதர் அந்த கலகப்பொருளாக தோன்றுவார். மற்றும் இந்த நாடக கலை உலகத்தில் சிறப்பான முறையில் சினிமா உலகத்தில் TM சௌந்தரராஜனும் நாடக கலை உலகத்தில் அன்பு மாமா நமது செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தனமாகிய KR ராமதாஸ் அவர்கள் ஹார்மோனியம் பின்பா
நீ தாங்கிய உடையும் ஆயிரமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும். சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், பத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நல்ல பொழுதையெல்லாம் தூக்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானுங்கட்டா. நல்ல பொழுதையெல்லாம் தூக்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானுங்கட்டா. அள்ளும் பகலும் தெருக்களாகிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். பிழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டோம். பிழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். முன்போர் புரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கைவி இழந்தான். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கைவி இழந்தான். கடைதெடி தூங்கியவன் முதல் இழந்தான், கடைதெடி தூங்கியவன் முதல் இழந்தான், கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். பல பொறுப்புள்ள மனிதரில் தூக்கத்தினால் பல பொன்னாடே வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நன்றி நன்றி. நல்லது, ஒரு ஆழமான கருத்துள்ள பாட்டு. என்ன மாமா? பட்டுக்கோட்டை ஐயா. போர் படையில தூங்குனவே வெற்றி இழந்தேன், பள்ளிக்கூடத்துல தூங்குனவே கல்வி இழந்தேன், கடையில போய் தூங்குனவே முதல்ல இழந்தேன். இழந்துகிட்டே தெரிய வேண்டியதே. அப்போ எவ்வளவு ஒரு ஆழமான கருத்துள்ள பாட்டு. இப்ப வந்து பாட்டு எழுதுறாங்க, கேட்க முடியுதா? கோத்தான்றியான் கொம்மான்றியான் கேட்டா அத பாட்டுங்கிறியா, கொலைய அத்துறாங்க. ஏமாமா சரி, பழைய பாட்டுக்கு என்னைக்குமே மவுசு உண்டு. அத என்னப்போ இந்த பெரிய பெரிய ஐயாக்களுக்கு தெரியும். ஏன்னா பட்டுக்கோட்டையார் பாட்டு அதெல்லாம் கேட்க கேட்க ஆர்வம் தூண்டிக்கிட்டே இருக்கும். நான் கேட்கிறேன் மாமா, சரி, இதே இப்போ நான் ஒரு பழைய பாட்டு ஒண்ணு பாடுறேன். இந்த பாட்டுக்கு நீங்க விளக்கம் தெரிஞ்சா சொல்லலாம். சொல்லலாம்ல, பழைய பாட்டுக்கு விளக்கம் இருக்கு. விளக்கம் இல்லாம எழுத மாட்டாங்க. விளக்கம் இல்லாம எல்லா பாட்டும் கிடையாது. இப்ப நான் ஒரு பழைய பாட்டு பாடுறேன், இந்த பாட்டுக்கு விளக்கம் தெரிஞ்சா சொல்லுங்க. சொல்லு, யாரு வேணாலும் சொல்லலாம். கூட்டத்துல என்ன பாட்டு தெரியுங்களா? அதான் சொல்றேன். நாணய மனுஷனுக்கு அவசியம். ஆமா, உண்மைதானே? நாணய மனுஷனுக்கு அவசியம். கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது, அத உடனடியா மனைவி பேரில் உயிலும் எழுதக்கூடாது. ஆத்தாடி எழுதவே கூடாது. மாடி வீடு கட்டி பொண்டாட்டி பேர்ல தானே எழுதுற, ஏன் எழுதக்கூடாது? இங்கதான் பிரச்சனை இருக்கு. இப்போ நீங்க கஷ்டப்பட்டு லோன் வாங்கி ஒரு பைக் வாங்குறீங்க, இந்த லோனை கட்ட முடியலன்னா லோனுக்கார என்ன பண்ணுவேன்? பைக்கை தூக்கிட்டு போயிருவேன். அப்ப நீங்க பொண்டாட்டி பேர்ல லோனை வாங்கி வீடை கட்டி போட்டு லோனை கட்டலன்னா லோனுக்கார என்ன பண்ணுவேன்? பொண்டாட்டியை கூட்டி போயிருவேன். இதனாலதான் பொண்டாட்டி பேர்ல எதையும் வாங்காத. உண்மைதானே மாமா? உண்மை. அதை நம்ம வச்சுக்கிறது வேற, அவர் எழுதுனது வேற. எப்படி? கடனை வாங்கி மாடி வீடு கட்டாத, உயிர் பொண்டாட்டி மேல எழுதாதன்னு சொன்னா என்ன காரணம்?
ஒரு காலத்துல உனக்கு கஞ்சி அடைக்காம போனாலும் போயிடலாம். வீட்டை விட்டு போடா வெளியே. என் பேர்லாம் வீடு இருக்கு முண்டை போடா விரட்டி விட்டாலும் அப்படியும் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் நம்ம அனுசரிச்சு தான் போக வேண்டியது இருக்கு உண்மைக்கும் மாமா. ஏன்னா அந்த காலத்துல கவிஞர்கள் வந்து பாட்டு எதுவுமே சும்மா அழுக கிடையாது, எல்லாமே ஞானத்தோட தான் எழுதியிருக்காங்க. ஆனா இப்ப தண்ணியை போட்டு கண்ட மாதிரி எழுதுறியா. அன்னைக்கெல்லாம் எங்க அப்பதான் செத்து போச்சுன்னு சுடுகாட்டுக்கு போறேன், ஒரு முண்டை தண்ணியை போட்டு சுடுகாட்டில் எழுதி வச்சிருக்கியா. நன்றி மீண்டும் வருகண்டு. அதெல்லாம் பொருள் காட்சியான சுத்தி பார்க்க போறாங்க. என்ன மாமா முதைய வணக்கம் சொல்லணும் உண்மைக்கே. ஆமா, வாழ்க்கையில ஒருத்தரை மட்டும் மறக்கவே கூடாதான். நம்மள துவண்டு போற நேரத்துல தூக்கி விடுறாங்க பாத்தீங்களா, அவங்கள மறக்கவே கூடாது. ஆனா நிறைய பேர் மறந்துடுறேன். நாங்க ஒரு சின்ன கதை சொல்லவா. ஒரு குருடனுக்கு வழியில நடக்கிறதுக்கு உதவுறது எது இருக்கு கையில? அந்த ஸ்டிக்ன்ற குச்சி. ஒரு குச்சி வச்சுக்கிறோமே, கண்ணு தெரியாத ஆளுக்கு குச்சியை வச்சுதான் பார்த்து பள்ளங்க இருக்கு மேடு இருக்குன்னு பார்த்து நடந்து போறாங்க. அப்ப கூடயே வர்றது என்ன? இந்த குச்சி தான் மூணாவது கண்ணா பயன்படுது. அதே குருடனுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா இவன் எதை தூக்கி போடுவேன்? இந்த குச்சியை தான் தூக்கி போடுவேன். கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்து வழிகாட்டியா இருந்ததை கண்ணு தெரிஞ்ச உடனே தூக்கி போடுறானே, அதே போலதான் இருக்கும் துட்டிக்கு நம்மளை பயன்படுத்திட்டு அவனுக்கு ஒரு காரியம் நம்மளை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான். நீங்க வேற எல்லாத்துக்குமே நிறைய கருத்துக்கள் இருக்கு. நம்ம பயன்படுத்துற வாழ்க்கை என்பது ஒரு அழகான வாழ்க்கை. இதை வாழ கத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை அழகா இருக்கும். சில வாழ தெரியாதவங்க தான் வாழ்க்கை பிடிக்கலன்னு மருந்தை குடிச்சு சாகுறியா. இவெல்லாம் ஏன் சொல்றீங்க? நானே தூக்கல தொங்கி சாகலாம் ட்ரை பண்ணிருக்கேங்க. ஏன் சத்தியமாமா? நாடகத்தை பூரா முடிச்சு கிட அந்த வருஷம் நாடகம். ஏன் அப்ப செத்தா பரவாயில்லை. ரொம்ப சங்கட்டமா போச்சு மாமா. என்ன காரணம்? ஒரே ஒரு பிரச்சனை மாமா. போன வாரம் ஒரு புது டான்ஸ் வந்துருந்துச்சு, அதை கொஞ்சம் ஓவரா கட்டி பிடிச்சு அமிக்கிட்டு. இதை என் மாமியா லூசு முண்டை யூடியூப்ல பாத்துருந்துருக்காரு. ஊருப்பே மண்டபத்துல அமிக்கிட்டு தெரியாடா மாமா. அடிச்சா சப்பு சப்புண்டு ரோசப்பட்டேங்க. பெரிய கொச்ச கவரை எடுத்துட்டு போய் வீட்டுல போய் காத்தாடியில கவத்தை போட்டு தொங்கிட்டேன் மாமா. பெரிய கொச்ச கயிறு எதுக்குடா மாமா? நான் ரோசத்துல பேன்ல கவத்தை மட்டும் தொங்கி 1.5 மணி நேரம் தொங்கி உசுறு மட்டும் போகல மாமா. என்ன மாமா? கவர் எடுத்து பேன்ல போட்டு சாவல் அடிச்சான் போட்டு 1.5 மணி நேரம் தொங்குனேன். கழுத்துல இருக்குனே 1.5 மணி நேரம் தொங்குனேன். நான் தூக்கு போடுறது டேபிள் பேனு. விளக்கு மருந்து எடுத்துறாங்க. இந்த நாடகத்தில் அருமையாக மிருதங்க மிசு கொண்டிருக்கும் அன்பு பாசமிகு மாமா, சிறப்பான முறையில் மிருதங்க வித்வான், அரசு குலம் கண்டெடுத்த அன்பு அப்பா டிவி ஜெயம் அவர்கள் அருமை மாணவருமாகிய அன்பு பாசமிகு மாமா, நமது திருப்புவனம் அருகாமல் இருக்கும் கல்விமடை மாணவரை கண்டெடுத்த விஎம், அந்த விஎம் தான் கட்ட மாறி போனது விஎம் அன்பு மாமா சேதுராஜன் அவர்கள் சிறப்பான முறையில் ஆமா மிருதங்கம் டொப்பியன் டோல
அருமை அருமை. செய்யம் வாத்தியார் அன்பு மாப்பிள்ளை மருது அவர்கள் சார்பாக மாமா சேதுராஜன் அவர்களுக்கு அன்பு சிறப்பான முறையில் மாமா சார்பாக நன்றி. மற்றும் இந்த நாடகத்திற்கு அதுக்கு துணையாக இங்கு ஆளுநர் கொண்டிருக்கும் ஆளுநர் சக்கரவர்த்தி அன்பு பாசமிகு மாமா, இந்த சின்னஞ்சிறு வயதில் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் அன்பு மாமா, நமது ஊர் அருகாமல் இருக்கும் எதிரக்குளம் புளியகுளம் மாநகரம் கண்டெடுத்த KS அன்பு மாமா, சத்தியம் தவறாத சத்தியவான் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மடியில் ஆல் ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். என்ன மாமா இருக்க காசு குறைஞ்சுக்கிட்டே வருது. எதுல வந்த பைக்கில் வந்த எதுல வந்த? சரி சரி அதுதானே நம்ம கூட்டி போய் விட்டுருவோம் காரியாவட்டில். அன்பு மாமாக்கு ஜெயவாத்தியார் சார்பாகவும் மற்றும் மாப்பிள்ளை மருது சார்பாகவும் 200 ரூபா. சரி ஓகே.
திருப்பி கொடுத்துருவான். மாமாக்கு நன்றி நன்றி நன்றி. அந்த கொடுக்கணுன்ற என்ன நாள் உருவானு பாருங்க. அனுபவமாக நெஞ்சத்தில் கொண்டு மற்றும் நாடத்திற்கு தாளமிசு கொண்டிருக்கும் தாளைய சுருதி கலைஞர் அன்பு பாசமிகு மாமா நமது சொரிக்கலும் உலக்கூடிய மாவட்டம் கண்டெடுத்த அறிமாமா செல்வம் அவர்கள் உங்கள் முன்னால் செய்தன் தாளம். என்ன சந்தேகம்? ஏங்க அவர் எல்லா நடக்கையும் ஆச்சு பாருங்க. பக்கத்துல கேங்க கூட்டாளி. என்ன கூட்டாளி? பக்கத்துல இருக்க கூட்டாளி. என்ன கூட்டாளி? இவன் அந்த ஆளு தக்க நடிப்பேன். சரி மிருதங்காரத்தை எங்க வாய் சொல்லு. ஏங்க தாளக்காரி யாரு? அப்பாடி அப்ப இவர் யாரு? அவர் கள்ள புருஷன். கள்ள புருஷனா? எங்களுக்கு வாய் சொல்லுங்க. மிருதங்காருக்கு முறையா வாச்சார்ல அதே போல என் மாமா இருக்காரு அங்க 11 ரூபாய்க்கு வந்துட்டு என் கொப்ப மகனே என்ன மாமா நம்ம மானத்தை தெருவில் விட்டுறாத மாமா. இருக்க காசு குறையுது. எவ்வளவுதான் வச்சிருக்க செல்ல வச்சு தொலைஞ்சிடாத கடையில மாப்பிள்ள என்ன கொண்டுருவேன். அதான் நீங்க அடமான கடையும் இல்ல வேற. ஐயோ நன்றி நன்றி மாமா நன்றி ரொம்ப நன்றி. முருகா முருகா. ஆமா சிறப்பான முறையில் அன்பு தாளமிஸ்த சொரிக்கல் எடுத்து அன்பு மாமா செல்வம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி எடுத்த வணக்கத்தை. சரி சரி எனக்கு ரொம்ப நீதே வாத்தியார் மாதிரியே தெரியுது. வந்து வாத்தியார் வேற காப்பாத்துற கண்டி நன்றி நன்றி. ஆமா மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் கொட்டகமைப்பு எம் மலையன் MK குளம் மற்றும் அருமையாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கு நமது ஊரையே அலங்கரித்துள்ள சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய சிறப்பான முறையில் இங்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் உரிமை வீரச்சின்னு வல்லப்பன் பற்றி மாற்ற கண்டெடுத்த செல்வி ஆடியோ செல்வி பொதுமக்கள் அனைவரும் நாடகத்துக்கான திரளாக வருக இப்படிக்கு கிராம பொதுமக்கள் வெற்றிலை முருகன் பற்றி நெஞ்சாறு தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்து நாடகத்தின் அமைப்பாளர் முறையில் நன்மதி பெற்று வந்த அன்பு பாசமிகு அப்பா சிறப்பான முறையில் அன்பு ஐயா நாடக என கலை உலகத்தில் ஜாம்பவான் NS தங்கவேல் அவர்கள் மகனுமாகிய அன்பு அப்பா NST மாதவன். ஆமாம் அப்பா அவர்களே வருஷம் நம்ம ஊருக்கு இந்த இடத்துல உட்காந்து தாளம் போட்டுக்கு இருப்பார். ஏன்னா இந்த வருடம் இறைவனடி சேர்ந்து விட்டார் என்பதை மிக ஆழ்ந்த வருத்தத்துடனும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஏன்னா அந்த அப்பாவது ஆத்மா நல்ல முறையில் சாந்தி அடைய வேண்டும் என்று மனதார வேண்டுகிறோம். ஏன்னா அப்பா வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நல்ல முறையில் எங்களெல்லாம் வளர்த்து விட்ட ஒரு நல்ல அன்பு அப்பா அவர்களுக்கு மனமா நன்றி. அதற்கு அடுத்தபடியாக சிறப்பான முறையில் இப்பொழுது தற்போது வந்திருக்கும் அன்பு மாதவன் அப்பாவுடைய அண்ணனுமாகிய அன்பு NST கார்த்தி அண்ணா அவர்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்ப சார்பாக அவர்கள் குடும்பத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை சிறப்புடன் தெரியப்படுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. மற்றும் சிறந்தோர் முறையில் இந்த நாடகத்திற்கு நடனமாட காத்துக் கொண்டிருக்கும் மங்கை மணப்பாறை மாநகர கண்டெடுத்து சிறப்பான முறையில் சைடு குத்து சத்யபிரியா டான்ஸ் அண்ட் காமி சக்கச்ச வந்திருக்கும் சிங்கார கண்ணத்திலே சக்கச்ச வந்திருக்கும் சிங்கார கண்ணத்திலே செல்லமா கிள்ளிடுவேன் உள்ளதெல்லாம் சொல்லிடுவேன் உள்ளதெல்லாம் சொல்லிடுவேன் பத்துவம் தவறாத பருவ கண்ட நீ போலே பத்துவம் தவறாத பருவ கண்ட நீ போலே பழிச்சிடு துள்ளிடுவேன் பாண்டு மனது அழுடுவேன் பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து யோசிப்பேன் பக்கத்திலே குளிப்பேன் உன் விஷயம் தெரிஞ்சிருப்பேன் பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து யோசிப்பேன். காவேரி ஓரத்திலே கால் பதுங்கும் இடத்திலே காவேரி ஓரத்திலே கால் பதுங்கும் இடத்திலே காலையிலே நான் அறிவேன் கலப்ப கொண்டுக்கிட்டு காலையிலே நான் அறிவேன் கலப்ப கொண்டுக்கிட்டு
அனுமாமாக்கு நெஞ்சாத நன்றி நன்றி. நன்றி நான் பழைய பாட்டுலாம் அவங்க கேட்க முடியுதுங்க. பட்டுக்கோட்டையார் பாட்டு நன்றி 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 அனுமாமாக்கு நன்றி. ஆகையால் நான் போயிட்டு அந்த பாப்பாவை அனுப்பணும். அதற்கு முன்னாடி சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையாக ஏற்பாடு செய்திருந்த அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டி அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை சிறப்புடன் தெரியப்படுத்துகிறோம். நன்றி நன்றி. மற்ற நாடகத்தை உள்நாடு மட்டுமில்லாமல் வெளிநாடுகளுக்கெல்லாம் அறிமுகப்படுத்திக் கொண்ட சிறந்த யூடியூப் சேனலும் ஆகிய சிறப்பான முறையில் நமது முதுகுளத்தூர் மாநகரம் அருகாமல் இருக்கும் கண்டிலான் மாநகரம் கண்டெடுத்த அன்பண்ணார் தங்கப்பாண்டி அண்ணா அவர்கள் யூடியூப் சேனல் சார்பாகவும் என் மனுஷன் எங்க இருந்து எங்க வந்திருக்க எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நெத்தியில பட்டை போட்டிருக்கேன். ஆனா கொட்டையை காணிச்சு இதுல நேற்று பட்டையோட பார்க்கறப்பா தங்கப்பாண்டி அண்ணா அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. மற்றும் உங்கள் முன்னால் பப்பனா எடுத்துக்கொண்டு போன் நமது ஊர் மதுரை ஏற்பட்ட அருகாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர்கள் சிச்சிய புள்ளியமாகிய அதே நமது மதுரை ஏற்பட்ட அருகாமல் இருக்கும் சோழன்குடி என்ற கிராமத்தை சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் ஆகிய பப்புன்காமி என்பதை ஏற்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு நத்தைய வேமா வெளியே விடுறேன். உன் ஊர் என்ன? சோளங்குருணி. சோளம் விதைச்சு குருணி விட விளையலையாடா? குருணி அது ஊரு பேருங்க. சரி உங்க ஊர் பேர் என்ன? செய்யாமங்கலாம். ஏன் உங்க ஊர்ல யாருமே செய்ய மாட்டீங்களா? நீ வா, நீ இல்ல துணைக்கு டிரான்ஸ்கார பிள்ளையும் கூட்டிட்டு வா. நாளை பின்ன வந்து 2 நாள் சின்ன அங்கே வாங்க. வேணாம், ஊர்ல வெறும் சீமக்கரில் தூரா தான் இருக்கு, அங்க வச்சு செய்ய. அதனால நான் போயிட்டு பாப்பாவை அனுப்புறேன். எப்படி பாத்தீங்கன்னா ஆத்தாமாரே ஐயாமாரே போய் வரங்க போய் வருங்க. ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணுங்க. பிடிமறை நாடகத்தை பார்க்கணுங்க. பிடிமறை நாடகத்தை பார்க்கணுங்க. யாரு வீட்டுக்கு போகவே கூடாதுங்க. ஆத்தாமாரே ஐயாமாரே போய் வரங்க. ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணும். கடவுள் என்னும் முதலாளி எடுத்தே தொழிலாளி விவசாயி விவசாயி
பஞ்சம் இல்லையனும் அன்ன கொடி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. நன்றி. ஹலோ ஹலோ அதெல்லாம் இறக்கி வாயில வச்சுக்கிறோம். அதெல்லாம் வாய்க்கு நேர அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வாயில கிளீனாக வச்சுக்கிறோம். வாய்க்கு நேரம் வச்சுக்கிறேன்றேன். ஏன் அதுதானே அது கூட சேர்த்துறேன். அப்படி வச்சுக்க வாய்க்கு நேரம். நான் ஒன்றும் தப்பா சொன்னேண்ணா. எடுத்து வாய்க்கு நேரம் வச்சு கரெக்டா சொட்ட வணக்கம். சொட்டையா? நல்லா இருக்கீங்களா? சொட்டை வழுக்குன்னு சொல்லாத. வழுக்கையிலும் தண்ணி அதிகமா இருக்கும், வகுறு நெஞ்சு வரும். அங்க வழுக்கையில தண்ணி அதிகமா இருக்கு. இங்க இருக்குதா? மாட்டுத்தாவணியில வழுக்கையா குடுண்டா இளநீ இங்க இருக்குதா? வா அன்னைக்கு மட்டும் சேது மாமா வணக்கம். முறையிலே நான் முழிக்கிறேன். என்னைக்குடா இனிக்குது. சேது மாமா வணக்கம். தம்பி வணக்கம். தம்பி மாமா வணக்கம். மாமா வழுக்கையில் தண்ணியை குடிச்சுன்னு வச்சுக்க. சூடு பறந்து போயிடும். ஆரம்பிச்சிருமா? வித்த தாய்மார்கள் எவ்வளவு அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. ஆத்தாடி ஆத்து. இன்னமும் லைட்டா வை. நீ அதை வள்ளி வரும் திண்டியில வரும். ஆரம்பிச்சிருமா? வந்தோமா சல்லு சுல்லுன்னு போட்டோமா போனோமான் இருக்கேன். பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருக்கேன். பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன். பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன். உனக்கு எத்தனை நாளான காத்திருந்தேன். நாளான சின்ன பொண்ணு நானும் வாடாது சக்கனே. நாளான சின்ன பொண்ணு நானும் வாடாது சக்கனே. அடி பூ
நாள் முதல யாரையும் நினைச்சதில்லை அழான நாள் முதலா உன்னை நான் தொட்டதில்லை நாள் முதல யாரையும் நினைச்சதில்லை மாமா நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்டேன் வேணான்னு சொல்லிடுங்களே நான் வெறுவாய மெல்லிடுங்களே தள்ளி குடிக்கிட்டா சமயத்துவாகும் மேலூரு குடியாரு சொன்னாங்க அது கல்யாணம் நமக்குள்ள வேணாங்க மச்சா அழான நாள் முதல உன்னை நான் தொட்டதில்லை ஒன்னதான் தொட்டதில்ல எப்போ நினைச்சதில்ல கள்ளகத்து கண்ணு உங்களுக்கு யாரும் இல்ல வேணாங்க விட்டு விடுங்க நான் தவிச்சாட்ட தண்ணி கொடுங்க தாலி கட்டி குடிக்கிட்டா சமூகமாகும் என்று மேலூரு யாரு வெள்ளாடி கல்யாணம் நமக்குள்ள வேணாண்டி மச்சா ஆளான நாள் முதல்ல அடி ஆளான நாள் முதலா உன்னை நான் தொட்டதில்லை ஆளான நாள் முதல்ல யாரை நினைச்சதில்ல மாமா நான் உங்களுக்கு பார்க்கப்பட ஆசைப்பட்டு வேணான்னு சொல்லுறீங்களே சொத்தது வாயவில்லைகளே தண்ணிகள் குடிக்கிட்ட சாமி குத்தமாகும் ஒன்று மேலூரு குடிகாரே சொன்னாடி அது கல்யாணம் நமக்குள்ளவே எப்படி அத புடிச்சா எப்படியா இருக்கு ஏமாமா நீ ஏன் சொட்டோட சேர்ந்து கெட்டு போயிட்ட ராமதாசன் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் அது வேற ஆளுக்கு இருக்கு உனக்கு இல்ல சேதண்ணே சேதண்ணே ஒரு நாளைக்கு சொல்லுனே ஏத்தா அவர் உனக்கு என்ன வேணும் மாமா இல்ல இவரு விருதக்காரர் அது எங்க மனவாடுதேன் இல்ல கொழுந்தே குழந்தை வேணும் அத பூத்தடிக்க தர்றேன் கொழுந்தே வேணும் எனக்கு இது ஏய் வேணும் எதிரி லூசு கொழு ஏமாந்து கிடக்கு எது எது வேணும் ஏமாந்து கிடக்கு அது வர ஞாயிறு போய் வர ஞாயிறு வைக்க வர்ற நாய் போய் வர்ற ஞாயிற்றுக்கிழமையா அப்பதான் சும்மா இருக்கு வர ஆளுக்கு நிறைய இருக்கு இங்கே டான்ஸாக நடிக்கும் சத்ய பிரியா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து ஜாக்கெட்டு பிட்டாக அணிவிக்கப்படுகிறது அது கொடுத்தாச்சும் ஜாக்கெட்டை தச்சு போடு சும்மா தெரியாம இங்கே டான்ஸ் நடிக்கிய வேட்டி நல்லா சும்மா போடு, சும்மா கட்டிருக்கீல்ல போடுங்க. இங்கே டான்ஸ் நடிக்கிய மருமக சத்யபிரியா அவர்களுக்கு ஆமா ஆமா அது வேற காலி பூ கழிச்சு வாடா செஞ்சா எத்தனை ஊருக்கு நான் போயிருக்கேன் நன்றி கண்டரவழி பொத்த வர்ற எங்களுக்கு மாலை எடுத்து கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் இங்கே நாடக அமைப்பாளர் அருமை மாதவண்ணன் சார்பாகவும் இங்கே கார்த்தி மாமா சார்பாகவும் வணக்கம் 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 பழக்கமாக போச்சு சொட்ட மாமா தரியா மாமா எங்கள் அக்கா புருஷன் ஆமாம் தரியா மனுஷன் அக்கா வீட்டுக்காரனா அப்புறம் நீ குழந்தையா இலவச 6 மணிக்கு விளக்கு வச்சா வீட்டுக்கு வந்துடுறேன் சரிடி நுட்டு நுட்டு நினச்சிக்காங்க கொமட்டில் குத்துறாரு சரிடி அவன் முண்டாட்டியா நானு 6 மணிக்கு விளக்கு வச்ச உடனே வீட்டுக்கு வாண்டுற அப்புறம் சரின்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன 6 மணிக்கு விளக்கு வச்சா வீட்டுக்கு வந்துடுறேன் சரிடி 7 மணிக்கு குடிக்க வச்சு என் முதுகு தேய்ச்சிடுறேன் 8 மணி ஆனாங்க என்னோட கையில சாப்பிடுறேன் கையில உட்கார்ந்து நம்மளத்தை படிச்சு போட்டுடுறேன் 9 மணி எடுத்த பாய் வரத்த பக்கத்துல வந்து 10 மணிக்கு விளக்கு வச்சு பக்கத்துல வந்து 8 பட்டி அடியட்டு பட்டி ராசா போகாத குடுங்க லேசா கட்டுன புடிச்ச நடக்க முறைய சொல்லித்தாரே லேசா நான் சொல்லித்தாரே லேசா நீ கட்டளை எடு நான் காத்து கிடக்கேன்
விளக்கு வச்சா வீட்டுக்கு வந்து ஓயாம 6 மணிக்கு 7 மணிக்கு விளக்கு வைக்கிறாங்க ஆமா 6 மணிக்கு தானே சொல்றேன். அதே சொல்லிட்டீங்களா? இவருக்கு 6 மணிக்கு வரணும் அவரே 6 மணிக்கு வந்தா ரெண்டு பேரும் ஒரு ஆள் நான் 6 மணிக்கு வந்தா 9 மணிக்கு வர சொல்லு. என் சொத்து பூரா தர்ற கையில சாவி கொத்துந்தாரே. என் சொத்து பூரா சல்லி வரைக்கு ப்ராப்ளம் வேணாம். உன் காதுல கேட்டுச்சா கேட்கல? என் சொத்து பூரான் தான் சார். அண்ணா என்னென்ன சொன்னேன்? என் சொத்து பூரா தர்றேன்னு தானே சொன்னேன். என் சூத்தை உன்னிட்ட தர்றேன்னு சொன்னேன். நான் பொம்பளை எல்லாம் இருக்காங்க எவ்வளவு மாறி நான் எவ்வளவு மரியாதையை என் சொத்து பூரா தரங்கிறேன். இவர் என் சூத்துல இருக்கிறார். ஒரு என் சொத்து பூரா தர்ற கையில சாவி கொத்துந்தாரு. என் சொத்து பூரா தர்ற கையில சாவி கொத்துந்தாரு. 10:30 மணிக்கு மேல நீ வெத்தலை கட்டிக்கு வாயா. 10:30 மணிக்கு மேலே உன் சொத்து சுகம் வேண்டாம் என் புத்தி கட்ட மாமா. உன் சொத்து சுகம் வேண்டாம் என் புத்தி கட்ட மாமா. மச்சாரி போது ஓ மடியில விழுகவா. அந்த ஆழ்வாடுக்கு மரியாதை தாளம் போட்டு போடுறோம்ல. நீ தம்பி சொல்லி அந்த ஆளுக்கு மொத்தாளுக்கு ஒன்னே போன ஒழுக்கமா ஆடுறவில்லை.